ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அம்மாவோட ஹாய் காய்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப நாளாவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்கன்றதோட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க பேக் கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து இப்போதான் டைமே கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. ஸோ அதனால வந்து பேக் கலெக்ஷன் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் என்னோட சேனல் பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பேக் பார்த்தேன். ரொம்ப நாளாக எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு பேச இது முடியாமல் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசினா இதுவாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை பர்ஸாகோ ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் காமிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது இல்லை பெருசுலேருந்து காமிக்கலாமா? சின்னதுலேருந்து காமிக்கலாமா? ஸோ ஓகே. இது வந்து இது என்னோட பர்ஸுங்க. இது வந்து தெரியும், ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதே காமிக்கிறேன். பார்த்து ஷைனிங்காக இருக்குது, கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது. மற்ற இப்படியோ போடலாம், இப்படியோ போடலாம். ஸோ அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பாப்பாக்கு ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருந்தேன். உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொடுமா. இதெல்லாம் வந்து நான் அப்போ யூஸ் பண்ண பர்ஸுங்க. ஒரு 2000க்கு முன்னாடி யூஸ் பண்ண பர்சஸ். ஸோ எனக்கு இன்னமும் ஒர்க் ஆகுது, நல்லாவே இருக்குது. அதனால நான் இன்னமும் வச்சுருக்கேன். அப்படி இது பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் அதெல்லாம் காமிக்கிறேன் அப்புறமா பர்ஸில். ஸோ இது ஒரு ஸ்டோனில் இருக்கிற டிசைனுக்கான இது ஒரு டிசைனு. ஸோ இது ஒரு பர்ஸ். இது நாங்கள் அதிகமாக சொல்லல. அன்னைக்கு அம்மா இது வாங்கிட்டோம். அப்புறமா நீ ஒயிட் கலர் வாங்கின, நீ பிளாக் ட்ரெஸ் போட்டுருந்தா நீ இது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு எடுத்துன்னு போயிட்டோம். ஆமாம். ஸோ இது வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் தான் வாங்கினோம், கிறிஸ்மஸ் டைமில். ஸோ இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ வாங்குறதுனால ஒரு விதமான வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து மேக்கப் கார்டுங்கள்லாம் தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழையஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ரொம்ப பழைய ஆதார் கார்டு தான் இருக்கும். சாமி இது இருக்கும், விபூதிங்க இருக்கும், குங்குமம் இருக்கும். ஸோ எல்லாம் வந்து கோயிலுங்களுக்கு போகிறதுனால இது வந்து இங்கேயும் டிசைன் இருந்துச்சு. இது ரொம்ப பழையசு. ஸோ அதனால் நான் இது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பழையசாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஞாபகம் இருக்கணும். இது மேலே எல்லாம் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் சில பேருக்கு பர்ஸுங்களுக்குலாம். ஸோ அதனால அந்தமாரி தான் இங்கே இருந்த டிசைன் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இது இப்போது ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர், ப்ரௌன் கலர், சாக்லேட் கலரில் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 4 ஜிப்பும் இருக்குது. 4 ஜிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எனக்கு குவாலிட்டியாக இருக்குது. உள்ள காசு இருக்குது. இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு இது இருக்குது. நல்லா மொபைலு, சாவி, அப்புறமா எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் சின்னதாகவே வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து சின்னதாவோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜாஸ்தி திங்ஸ் டிசைனில் இருக்குது. ஸோ அதனால இது வாங்கிருது. இது என்னோட பர்ஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக். நெக்ஸ்ட்டு சைட் பேக்ஸு. சைட் பேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு சின்னதுலேருந்தே காட்டலாம். கையில் மாட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எல்லாமே இது இருக்கு. எல்லாமே என்னோட ஃபேவரட் பேக் வந்து இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்படி இதுக்கு வந்து லாங்கும் இருக்கு, இது ஷார்ட்டாகவும் இருக்கு. நாங்கள் வந்து இந்த லாங்காக இருக்கிற அந்த இதெல்லாம் இதுலேருந்து நாங்கள் எடுத்துட்டோம். இது வந்து டீசெண்டாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ட்ரெஸ், இதுக்கு மேட்சாகவே போடும். இது இப்படி வச்சுக்கிறது வந்து சூப்பராக இருக்கு. ஜிப்பை உள்ள போட்டுட்டு பிச்சு இப்படி மாத்திட்டேன். இது உள்ள போட்டுட்டா இது வந்து பாப்பா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால பாப்பா கொடுத்தேன். டேப் எல்லாம் வைக்கிறதுனால கொண்டு நான் இது எடுத்துக்கிட்டேன். நல்லா பெருசா இது வந்து பொம்மை இருக்கிறதுனால நமக்கு செட் ஆகாது. அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பாப்பா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ரொம்பவே எனக்கு குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 300. ஜாஸ்தி இருமா. பிடிஎஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ பர்பிள்ன்ற ஒரு இதுல ரொம்ப பர்பிள் பைத்தியம் ஆயிட்டேன். என்னோட ட்ரெஸ் பார்த்தாலும் தெரியும் பர்பிள் தான் ஜாஸ்தி. அம்மாவே மாத்திட்டா, அதனால பர்பிள் வாங்குவான்னு சொல்லி இது வாங்கிட்டாங்க. ஓகே, அதாயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல பாருங்க, ரொம்ப டிசைன். நான் வந்து இது வாங்கி
கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் இதோட ஒரு வருஷம் இல்லம்மா, இது அண்ணா சின்னதா இருக்கும்போது வாங்குது. நான் சீரபுரத்துல இருக்கும்போது ஜாஸ்தி வருஷமே 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கூட இருக்கும். ஸோ இதுவும் குவாலிட்டின்றது சூப்பரா இருக்கு. என்கிட்ட இதுல இருந்து எதுவுமே பிச்சு போல. இங்க இருக்கிற ஸ்டோன் கூட பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. இது வந்து மயில்ல டிசைன் ஸ்டோன் இருக்கு இங்கெல்லாம். ஸோ இது வாங்கி அப்போ 200 சொல்லி வாங்கி கொடுத்தாரு, மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபேவரட் பேக். பழையசெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிச் புதுசு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எப்போ பார்த்தாலும் ஜாஸ்தி யூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா எங்காச்சும் நான் இது போகலை. ஸோ அந்த டைமில் இதில் வந்து எங்கே வேணால் நம்ம காசு வைக்கலாம் இல்லையா. ஸோ அதனால நான் இது தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போவேன். இதில் ரொம்ப நல்லாவே காசு சேரும். ஸோ அதனாலவே இது ரொம்ப ரொம்ப லக்கியான பேக் தான் சொல்லுவேன். இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சாக்லேட் கலரில் அண்டு ஒரு ஆரஞ்சு கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக்குன்னு வாங்குவோம். ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்குலாம் இது வந்து செம்ம சூட்டாக இருக்கும். கொஞ்சம் டிசைனாகவும் இருக்குது அண்ட் ஃப்ளவர் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த பேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நான் எடுத்துட்டு என்னோட வீடியோவில் பார்க்குறவங்க தெரியும். எப்போ பார்த்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன். எங்காச்சும் போயிருக்கும் போது நான் இப்படி தான் போட்டு ஜாஸ்தி திங்ஸ் எதனா வாங்கணும்னா என்கிட்ட கொடுத்துருவாங்க, நான் அதை வச்சு. ஸோ இதில் வந்து நல்லா உள்ள நிறையவே வைக்கலாம் ஐட்டம்ஸ் ஏதாச்சும். நான் கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இது உள்ள இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் பேக்ஸ் வாங்குறோம்னா ஏன் வாங்குறோம்னு சொல்லணுமா? லேடிஸுங்கனாலே பேக்ஸ் தானே. பேக் லவர், பேக்ஸ் லவர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் பேக்ஸ் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேக்ஸ் பிடிச்சிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பேக் வாங்கிட்டே இருப்பேன். இவ்வளோ பேக் இருக்குன்னு தெரிஞ்ச மாமா கூட கத்துவாரின்னு இவ்வளோ பேக் வச்சிருக்க அப்படி சொல்லி சொல்லுவாரு. நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோட கபோர்ட் இதில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும். பேக்ஸ் கலெக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும் பேக்ஸ் எல்லாம். ஸோ அங்கே வச்சிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் பேக், பெரிய பேக். இதுதான் ரீசன். இதுக்கு எதுக்கு ரீசன்னா அன்னைக்கு வாங்கியமா அது ஏதோ ஜாஸ்தி திங்ஸ் எடுத்துன்னு போயிட்டு. இது வந்து இப்போ சர்ச்சுக்கு போகும்போது வாங்கினேன். சர்ச்சுக்கு போகும்போது வாங்கினேன். ஸோ இது வந்து புதுசு. இந்த கலர் வந்து பாப்பா தான் செலக்ட் பண்ணுது. இந்த ட்ரெண்டிங்ல இந்த கலர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டிசைன் இருக்கு, இங்கெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப வெயிட் தாங்கும். நம்ம இன்னும் வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ், அப்புறம் எதோ ஐட்டம்ஸ் வாங்கினாலும் இதே போதும். கையில் ஒரு பேக்குன்னு தேவையில்லை, தனியாக ஒரு பையன்னு சொல்லுவாங்களே அது தேவையில்லை. ஸோ இது ரொப்பிக்கின்னு போகலாம். அப்புறம் வந்து ஃபீடிங் மதர் அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்தமாரி பேக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, சூப்பராகவே இருக்குது. நான் அப்போலேருந்துமே அதுதான் இந்தமாரி பேக் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான கலர், ஃபேவரட்டான பேக். இது ரொம்ப பழசு தான், ஏன்னா டிசைன் எல்லாம் ஊந்துச்சு. ஸோ அதனால் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேது. என்கிட்ட இன்னும் 2 இருந்தது, பட் அது கொடுத்துட்டேன் எல்லாம். ஸோ அதனால இருக்கிறது இதே போதும் அப்படி சொல்லிட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நான் எங்கே போனாலும் பேக் வாங்கிட்டே இருப்பேன். ட்ரெண்டிங்காக மாறுற பேக்ஸ் எல்லாம் வாங்குவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக என்னோட பேக்ஸ் கலெக்ஷன் இதுதான். இது லாங் பேக் 2. இது 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான பேக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் பண்ணால் நம்ம அது இது லாங் பேக். இது ஷார்ட்ஸ் பேக், ஷார்ட் பேக். இது இப்படி பேக் கலெக்ஷனுக்கு கை காமிச்சு போட்டுருங்க. நான் கொடுக்குறதெல்லாம் கட் பண்ணிடு. இருக்கட்டும், நான் இப்படி வச்சுக்கிறேன். இரு 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 பேசல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்னோட பேக் கலெக்ஷன் இவ்வளோதான். உங்களுக்கு எந்த பேக், என்னோட பேக்கில் எந்த பேக் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரீயாவிடு ஆனில் தாக்குது, நான் கட் பண்ணிக்கிறேன். நான் தெரியலண்ணா, கொஞ்சம் அப்படி போய் பாரு. நான் தெரியலண்ணா, அப்படி கொஞ்சம் போய் பாரு. தெரியலையா? அப்போ அவ்வளோ நேரம் வைத்தியவே இப்படிதான் இருந்துச்சு.
எனக்கு குடிங்க